ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அவர் ஒரு நபர், இஸ் அ பர்சன், அவருடைய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சித்தம் கொள்கிறவர், அவர் சந்தோஷப்படுகிறவர், அவர் துக்கப்படுகிறவர், அவர் திட்டமிடுகிறவர், அவர் அறிந்து கொள்கிறவர் அப்படின்னு பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கி அவர் சூஸ் பண்ணுறவர், அதாவது தெரிந்தெடுக்கிறவர் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். காடோட நேச்சர், அதாவது பல இயல்பான குணாதிசயத்தில் இது ஒரு முக்கியமான குணாதிசயம். அவர் தேர்ந்தெடுத்த 2 காரியத்தை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த காரியங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்மளுடைய ஹியூமன் மைண்டை வச்சு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் பைபிள் சொல்லுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும், அதாவது தேவன் தெரிந்து கொண்டாராமா, தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய. அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜீவனுடைய கல். ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கிறிஸ்துவதை பற்றி தான் பேசுது அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு கிறிஸ்துவ தேவன் தெரிந்தெடுத்தாராமா. இப்போ அவர் தெரிந்தெடுத்தாருங்கிறத எப்போ தெரிந்தெடுத்தார்? 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து, அப்படின்னா பிதா குறிச்சிட்டார், இவர் தான், இவரை வச்சு தான் அந்த உலகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு. எப்போ? உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முன்பதாகவே அவர் முன்னறிந்தார். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறாரு. எப்போ சூஸ் பண்ணார்? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே சூஸ் பண்ணார். யாரை சூஸ் பண்ணார்? கிறிஸ்துவை சூஸ் பண்ணார். எதுக்கு சூஸ் பண்ணார்? அவரை திருச்சபைக்கு மூளைக்கல்லாக இருப்பதற்காக சூஸ் பண்ணார். மீட்பின் திட்டத்துக்காக சூஸ் பண்ணார். இப்போ இந்த சூஸ் பண்ணதை அவர் டிக்ளேர் பண்ணுறாரா? ஆமாம், டிக்ளேர் பண்ணுறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்து வெளியில் வரும் பொழுது அவர் அங்கேருந்து டிக்ளேர் பண்ணுறாரு, என்னுடைய நேசகுமாரன் சொல்லி. மத்தேயு 17வது அதிகாரத்தில் அந்த மறுரூப மலையில் இருக்கும் பொழுது டிக்ளேர் பண்ணுறாரு, நான் சூஸ் பண்ணேன், எனக்கு பிரியமான குமாரன் சொல்கிறாரு. சரி, இப்போ இப்படியே சூஸ் பண்ணுறவரை நிரூபித்தாரா? நான் தான் சூஸ் பண்ண நிரூபித்தாரா? ஆமாம். எப்போ நிரூபித்தார்? அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நிரூபிக்கிறார். எப்போ? ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இவர் தேவகுமாரன்னு சொன்னார், தேவகுமாரன்னு திருப்பியும் சொன்னார். ஆனால் எப்படி நிரூபித்தார் அப்படின்னா, தன் ஜீவனை விட்ட, தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த அந்த குமாரனை பரிசுத்தாவினால் எழுப்பி நிரூபிக்கவும் செஞ்சார். அப்போ தேவன் சூஸ் பண்ணுறாரு. எப்போ சூஸ் பண்ணார்? உலக தோற்றத்துக்கு முன்னே சூஸ் பண்ணார். யாரை சூஸ் பண்ணார்? கிறிஸ்துவை சூஸ் பண்ணார். எதுக்கு சூஸ் பண்ணார்? திருச்சபையினுடைய மூளைக்கு தலைக்கெல்லாம் சூஸ் பண்ணார். மீட்பின் திட்டத்துக்காக சூஸ் பண்ணார். சரி, சூஸ் பண்ணதை வெளியில் சொன்னாரா? டிக்ளேர் பண்ணார். சரி, டிக்ளேர் பண்ணிட்டு நிப்பாட்டினாரா? நிரூபித்தாரா? நிரூபித்து காமிச்சார். இது எங்கே? கிறிஸ்துவ. ஏன் அப்படின்னா, மனுஷரால் தள்ளப்பட்ட அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல்லாச்சு. உலகத்தில் இருக்கிற ஜாதிகள் விரோதமாய் எழும்பி, சங்கீதம் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் ஏகமாய் கூடி வந்து இவங்க எல்லாரும் தள்ளினாலும் அதை மாற்றவே முடியல. ஏன்னா சூஸ் பண்ணது யாருன்னா தேவன். பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கூடி ஆலோசனை பண்ணினாலும் அதை ஒன்றும் பண்ண முடியல, அந்த கல்லை ஒன்றும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த கல்லை உலகமே சூஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் சூஸ் பண்ணது தேவன். சூப்பர் பிரதர், நல்லா இருக்குது. ஆமாம், கிறிஸ்துவ தேவன் சூஸ் பண்ணார். எல்லாரும் சூஸ் பண்ணட்டாலும், எல்லாரும் தள்ளுனாலும் அந்த கல்லை அவர் சூஸ் பண்ணார் பிரதர். சூப்பர். இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தங்கிறீங்களா? பிரதர், அவர் கிறிஸ்துவை மட்டும் சூஸ் பண்ணல, உங்களையும் என்னையுமே சூஸ் பண்ணியிருக்கிறாரு. எப்படி? வாசிங்க, யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படின்னா நம்ம ரட்சிப்பின் ஆரம்பமே எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இட் பிகின்ஸ் வித் காட்.
நான் தேவனை தேடி போகலை, தேவன் என்ன தேடி வந்தாருங்க. ஏன்னா அவர் என்ன சூஸ் பண்ணிட்டார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எப்படி ரசிக்கப்பட்டீங்க? ஒன்று சொல்லோட நான் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தனாக்கும். யார் சார் உங்களை அந்த பக்தியுள்ள குடும்பத்தில் பிறக்க வச்சது? இல்லை அந்த கூட்டத்துக்கு நான் போனனாக்கும். உங்களை யார் அந்த கூட்டத்துக்கு கொண்டு போனது? கிறிஸ்துவை பற்றி தான் உங்களுக்கு எப்போவே இருந்து தெரியுமே. ஏன் அந்த பர்டிகுலர் டேயில் அன்னைக்கு அந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் உள்ளம் ஏன் திறக்கப்பட்டுச்சு? ஏன் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் செய்யலை, அவர் செஞ்சார், உங்களை செய்ய வச்சார். அப்போ யார் சூஸ் பண்ணனா? கிரைஸ்ட். இட் பிகின்ஸ் வித் காட். இயேசு சொல்கிறாரு, அங்கே சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சரி, சீஷர்களை பற்றி மட்டும்தான் சொன்னாரா? அப்படியே கொஞ்சம் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் உங்களையும் என்னையும் பற்றி என்ன எழுதி பாருங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு எப்போ? நான் பிறந்தப்ப இல்லை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உங்களும் என்னை சூஸ் பண்ணாருங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். எப்போ? உலக தோற்றத்துக்கு உண்மைதாகவே இந்த உலகத்துக்குள்ளே இத்தனை மில்லியன் அல்லது இத்தனை பில்லியன் பீப்புள் வரலாம். வந்தாலும் இவன் ஏன் திட்டத்தின்படி இவன் எனக்கு அப்படி சூஸ் பண்ணாராமா. உங்களையும் என்னையும் அப்படி தான் சூஸ் பண்ணாருங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னா உங்களையும் என்னை ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு, முன் குறிச்சாச்சு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நிருபமே எழுதுறேன் அப்படின்னு பேதுரு எழுதுகிறார். இது உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் உலகமே மோசமாக இருக்கும்போது டக்கு நோவா சூஸ் பண்ணார். ஏன்? நோவா ரொம்ப நல்லவரா? இல்லைங்க. நோவா நீதிமான்னு வேதம் சொன்னாலும் நீதிமானுக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்க்கும்போது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிது. கிருபை கிடைக்கப்போ தான் அவனை சூஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன் நோவாவுக்கு கிருபை? நோ ஆன்சர். ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள்? உபாகமம் 7:7 நோ ஆன்சர். எதுக்கு சூஸ் பண்ணார் தெரியாது. சரி விடுங்க. நம்ம முற்பிதா ஆபிரகாம் எடுத்துடுங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம். எதுக்கு ஆபிரகாம்? ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தனால சூஸ் பண்ணாரா, இல்லை அவர் சூஸ் பண்ணதுனால விசுவாசியாக மாறினானா? சார், அவன் பண்ணிக்கிட்டு இருந்தது சிலை செய்கிற வேலையாக பண்ணிகிட்டு இருந்தான். அன்னைக்கு இருந்தது பாலித்தீசம், அதாவது பல தெய்வத்தை வணங்குற உலகத்தில் அவன் அப்படி சிலை செஞ்சிட்டு இருந்த மனுஷனை கொண்டு வந்து அவர் சூஸ் பண்ணார். ஏன் சூஸ் பண்ணார் தெரியாது. அப்படியே எழுதுங்க. ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். ஏன் யாக்கோபை சூஸ் பண்ணீங்க, ஏசாவை வெறுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு முன்னே கொஞ்சம் மாற்றி கேளுங்க. ஆண்டவரே, ஏசாவை வெறுத்தீங்களே, ஏன் யாக்கோபை வெறுக்கலை? நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, அது எப்படி ஏசாவை வெறுக்கலாம், பிறக்கிறதுக்கு முன்னே யாக்கோபை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ கொஞ்சம் மாற்றி கேட்கணும். யாக்கோபை மட்டும் என்ன நல்லவங்கிறதுக்கு அவனை சூஸ் பண்ணிட்டாரு? பேசிக்காக இதுதான் கடவுளுடைய டிவைன் எலெக்ஷன். உங்களையும் என்னையும் நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத பார்த்து அவருடைய பிள்ளையை சூஸ் பண்ணலங்க. நாம் பிறக்கிறதுக்கு முன்னே இல்லை நாம் உருவாவதற்கு முன்னே இல்லை இந்த உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் அவர் சூஸ் பண்ணிட்டார். ஒரு பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த எலெக்ஷனை பற்றி பேசும்போது, எலெக்ஷனை நம்ம ஊர் எலெக்ஷன் நினச்சிடாதீங்க, இந்த தேவன் தெரிந்தெடுக்கிறார்ல அந்த கான்செப்ட் பற்றி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, இதை பற்றி ரொம்ப யோசிச்சேன்னா உன் புத்திக்கு இது விளங்காது, இதை பற்றி யோசிக்காமல் இருந்தேன்னா உன் ஆத்மாவை நீ இழந்துருவேன், யோசிச்சேன்னா புத்தியை இழந்துருவேன், யோசிக்கலைன்னா ஆத்மாவை இழந்துருவேன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம புத்திக்கு எட்டாது, ஆனால் இதுதான் நம்ம ஆத்மாவை காப்பாற்றுறது. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் எனக்கு தெரியாதுங்க. அவர் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஏன் எனக்கு கிருபை கிடைச்சது தெரியாதுங்க. அதுதான் காட் சோசிங் அஸ். தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார். அப்போது நான் இப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாமா? எனக்கு எந்த வேலையுமே இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரே வசனத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தியத்தில் ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிற பாருங்களேன். யோவான் 6வது அதிகாரம் 37வது வசனம் ஆண்டவர் சொல்கிற பாருங்களேன், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. சூப்பரான ஒரு வசனம். பிதா என்னிடத்தில் கொடுக்கிற அப்படின்னா அவர் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டாரு, ஏற்கனவே எலெக்ட் பண்ணிட்டாரு, எலெக்ட் பண்ணி ஏற்கனவே தெரிந்தெடுத்து அதை என் கையில் கொடுத்துட்டாரு.
ஆனால் பிதா தேர்ந்தெடுத்தது எப்படின்னா என்னிடத்தில் வர்றது யாருன்னா மேனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இவன் வர வேண்டியது இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தெரிந்தெடுக்க வேண்டியது அவருடைய சாவரினிட்டி மூலமாக அவர் தெரிந்தெடுத்துட்டாரு. அது வருதுங்க. யார்கிட்ட வருது? அவர் கைக்கு வருது. ஏன்னா அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வந்ததுக்கப்புறம் என்னை விட்டு அது போக வாய்ப்பே இல்லை. என்னது இது? அஷூரன்ஸ். ஒரே வசனத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேன், சாவரனிட்டி ஆஃப் காட் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் அவர் சால்வேஷன், மூணுமே ஒரே வசனத்தில் இருக்குது பாருங்களேன். அதாவது அவர் தெரிந்தெடுத்துட்டாரு, அது அவருடைய சாவரனிட்டி. என்ன தேவன் தெரிந்தெடுத்துட்டார், அது தேவனுடைய சாவரனிட்டி. ஆனால் ஒரு நாள் நான் சுவிசேஷத்தை கேட்டு அந்த நம்பி இது தேவனை நோக்கி வந்தது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எனக்கு செக்யூரிட்டி எங்கே இருக்குது தெரியுமா? என் கையை விட்டு யாரும் எடுக்க முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவருடைய கரத்திலிருந்து என்ன யாருமே பிரிக்க முடியாது. இது எனக்கு கிடைச்ச செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி. இது எனக்கு என்ன கொடுக்குது? இதனால் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒன்றே ஒன்று தாங்க. எந்த வசனம் என்னை தேவன் தெரிந்தெடுத்தார்னு சொல்லுதோ அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. என்னை ஏன் தெரிந்தெடுத்தார்? என்னை தெரிந்தெடுத்ததுக்கான பர்பஸ் என்ன? என்னை தெரிந்தெடுத்ததுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தம் உள்ளவனா குற்றம் இல்லாதவனா அவர் முன்ன நிற்கணுங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் தேவன் தெரிந்தெடுத்துட்டார்ல, அதான் அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இருக்குல்ல, நான் எப்படினாலும் வாழலாம் அப்படின்னா நீங்கள் இந்த எலெக்ஷனையே இன்னும் சரியாக புரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் எதற்காக? தேவன் என்னை சூஸ் பண்ணினார் எதற்காக? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக, பரிசுத்தமாக இருப்பதற்காக, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாக நான் இருப்பதற்காகவே தேவன் என்னை தெரிந்தெடுத்தார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டீர். எங்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய மீட்பிற்காக நீர் எப்படி கிறிஸ்துவை தெரிந்து கொண்டீரோ அதே போல எங்களை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் கரத்திலே எங்களை வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நல்லவர்கள் கடந்து சென்றாலும், எத்தனையோ திறமைசாலிகள் கடந்து சென்றாலும், அவர்கள் மேலெல்லாம் படாத உம்முடைய பார்வை எப்படி நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததோ அதே போல எங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்தவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, குற்றமற்றவர்களாக வாழ எங்களுக்கு நீரே கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.